ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் டெஸ்ட்டோட 25 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் ஏபி அப்படின்ற டாபிக் தான் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சிருந்தோம். அதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் உறுப்பு 20 ஆகவும் பொது வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டு தொடர் வரிசை எழுதவும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ரைட் ஹேண்ட் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 8. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன, ஏ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லாமல் தெரியுமா. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ்னா என்ன, காமன் டிஃபரன்ஸ் தான் வந்து டி. இதை வந்து என்ன குத்துறாங்க, 8 அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. இது வந்து என்ன ஃபார்முலா இருக்கு, எப்படி போடலாம் பாருங்க. முதல் 20 உறுப்பு ஆகவும், முதல் உறுப்பு வந்து 20 ஆகவும் வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டு தொடர் வரிசை எழுதவும். கூட்டு தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d கமா அப்படியே போயினே இருக்குமா. இது அது மாதிரி போட்டிங்கன்னா இது மாதிரி போயினே இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசைனா இங்கே ஒன்று இருக்கும், அது அடுத்து ப்ளஸ் பண்ணுறது, அதே மாதிரி +2 +3 +4 அதே மாதிரி போயினே இருக்கும். இப்போ வந்து ஏக்கு என்ற வேல்யூ என்ன கொடுத்துறாங்க, 20 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து ஏன்ற இடத்துல வந்து 20 அப்படின்றது போட்டுங்க. அப்புறம் வந்து ஏ பிளஸ் டின்னு கொடுத்துறாங்க. அப்போ வந்து 20 பிளஸ் 8 அப்படின்றது போட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏன்ற இடத்துல வந்து 20 பிளஸ் இங்க 2 இருக்கு இன்டூ டின்ற இடத்துல வந்து 8 அப்படின்றது போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் ஏன்ற இடத்துல வந்து 20 பிளஸ் 3 இன்டூ 8 அதே மாதிரி வந்து போயினே இருக்குமா. அப்போ நெக்ஸ்ட் இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 28 கமா 20 பிளஸ் 16 எவ்வளோ வரும், 36 வருமா. இப்போ போட்டு பார்த்துக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பே போட்டுடலாம். 16 20 பிளஸ் 3 8 சார் வந்து 24, 3 8 சார் வந்து 24 அப்படியே வந்து போயினே இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 20 கமா 28 கமா 36 கமா 44 அப்படின்றது வரும். இது அப்படியே வந்து போயினே இருக்கும். அது இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 8ன்றது. அப்போ இது இதோட கூட்டு தொடர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 8 அப்படின்றது தான் இதோட கூட்டு தொடர் வரிசை. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது உறுப்பு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 3n பிளஸ் n எனில் 8ஆம் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 2n ஸ்கொயர் மைனஸ் 3n பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து எப்படி எழுதலாம், ஜென்ரல் டேர்ம் கொடுத்துறாங்க. அப்போ ஜென்ரல் டேர்ம்னா எப்படி எழுதலாம், tn அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. tn இஸ் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் மைனஸ் 3n பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. அப்போ வந்து வேற என்ன கொடுத்துறாங்க, 8th டேர்ம் கண்டுபிடி சொல்லு. அப்போ 8th டேர்ம் அப்படின்றது n அப்படின்னு சொல்லிட்டு வச்சியா, n அப்படின்றது 8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த எண்ணுன்ற இங்கங்க n இருக்கோ அந்த இடத்து எடுத்துன்னு போயிட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண நம்ம ஆன்சர் வச்சிருமோ. அப்போ எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க nன்றத. அப்போ 2 8 ஸ்கொயர் மைனஸ் 3 n இங்க n இருக்கா. அப்போ வந்து 3 இன்டூ பிளஸ் 1. அப்போ வந்து நெக்ஸ்ட் இது ஸ்கொயர் பண்ணிங்க. 2 இன்டூ 64 8 ஸ்கொயர் பண்ணா 64 மைனஸ் 3 8 சார் வந்து 24 பிளஸ் 1. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன போடலாம், 264 சார் எவ்வளோ, 128 மைனஸ் 24 பிளஸ் 1. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. 128 பிளஸ் 1 எவ்வளோ, 129. 129 மைனஸ் 24. 129லேருந்து மைனஸ் 24 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 105 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ T8 அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த n இடத்துல வந்து T8ன்னு போட்டுங்க. இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், n இடத்துல T8 போட்டிங்க. அப்போ T8 இஸ் ஈக்குவல் டு 105 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூஜ்ஜியமற்ற எண்கள் a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் கீழ்காணும் எந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. வாட் இஸ் தி கண்டிஷன் தட் 3 non-zero numbers a, b, c are in
அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். கூட்டுத்தொடர் வரிசைனா வந்து T2 மைனஸ் T1, அதே மாதிரி வந்து இல்லைனா வந்து T3 மைனஸ் T2 அப்படின்றது தான் வந்து கூட்டுத்தொடர் வரிசை நம்மளுக்கு தெரியுமா. அப்போ வந்து இங்கே வந்து 3 பூஜ்ஜியமற்ற எண் தான். 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ABC என்பன 3 கூட்டுத்தொடர் வரிசை இருந்தால் கீழ்காணும் எது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 3 இது எப்படி எழுதலாம்? இது வந்து T1, T2, T3 எழுதலாமா? அப்போ வந்து T2ன்ற இடத்துல வந்து B அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுங்க. B மைனஸ் A என்பன எந்த தொடர் வரிசையில் கீழ்காணும் பூர்த்தி செய்யும் அப்படின்றது. இப்போ வந்து B மைனஸ் ஏவும் சரி C மைனஸ் பி இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுமே காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசையில். அப்போ வந்து இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? பாருங்க, இப்போ வந்து B அப்படின்றது இந்த சைடு எடுத்து வந்துடலாமா, பிளஸ் ஆயிடுமா. அப்போ B பிளஸ் B ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு C பிளஸ் A பிளஸ் C அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுமா. A பிளஸ் C அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டெப் போடலாம்? இப்போ வந்து B பிளஸ் B வந்து 2B இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் C அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A, B, C, L, M என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A மைனஸ் 4B பிளஸ் 6C மைனஸ் 4L பிளஸ் M காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து A அப்படின்றது வந்து A அப்படின்னு வச்சுக்கலாமா. கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். கூட்டுத்தொடர் வரிசைனா வந்து எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்டே சொன்னோம் நம்ம A கமா A பிளஸ் D கமா A பிளஸ் 2D கமா A பிளஸ் 3D கமா A பிளஸ் 4D கமா இதே மாதிரி போயினே இருக்குமா. இதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? இது வந்து இந்த வேல்யூக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ ஏக்குன்றது வந்து A அப்படியே இருக்கும். ஏக்குன்றது A அப்படியே இருக்கும். B இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் D அப்படின்னு எழுதிங்க. C இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் 2D அப்படின்னு எழுதிங்க. D இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் 3D அப்படின்னு எழுதிங்க. நெக்ஸ்ட் வேற என்ன போடலாம்? சரிங்க, C இருக்கு. அப்போ இங்கே வந்து L D இல்லை L. அதே மாதிரி வந்து M இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் 4D அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா. இந்த வேல்யூ எல்லாமே இங்கே போட்டுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடையாது பாருங்க. A மைனஸ் 4B பிளஸ் 6C மைனஸ் 4L பிளஸ் M அப்படின்ற வேல்யூ இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஏன்ற இடத்துல வந்து A அப்படியே போட்டுங்க. மைனஸ் 4 வந்து அப்படியே போட்டுங்க. Bன்ற வேல்யூ இங்கே என்ன இருக்கு? A பிளஸ் D அப்படின்றதா. நெக்ஸ்ட் பாருங்க 6ன்றதை அப்படியே போட்டுங்க. Cன்ற இடத்துல வந்து A பிளஸ் 2D அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் 4Lன்ற இடத்துல வந்து A பிளஸ் 3D அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளஸ் M A பிளஸ் 4D அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்படி பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பு? A ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இந்த மைனஸ் எல்லாம் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ A அப்படியே வரும். மைனஸ் 4A மைனஸ் இந்த மைனஸ் வந்து இங்கே இதாச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா. மைனஸ் 4D பிளஸ் 6 இன்ட்டு A 6A பிளஸ் 6 இன்ட்டு 2 சார் வந்து 12. இங்கே ஒரு D இருக்குது 12D. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 4A மைனஸ் 12D பிளஸ் A பிளஸ் 4D அவ்வளோதான் கிடச்சிச்சா. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி A எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து காமனாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் A எல்லாத்தையும் எடுத்து எழுதலாமா. A மைனஸ் 4A வேற எங்கே இருக்குங்க? பிளஸ் 6A இங்கே வந்து மைனஸ் 4A நெக்ஸ்ட் வந்து இங்கே பிளஸ் A அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. வேற எங்கே இருக்கு? அவ்வளோதான் பாருங்க, எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. A மைனஸ் 4A பிளஸ் 6A மைனஸ் 4A பிளஸ் A அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து D எடுத்து எழுதிங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் D எடுத்து எழுதிங்கன்னா மைனஸ் 4D நெக்ஸ்ட் எங்கே இருக்கு? பிளஸ் 12D இங்கே ஒரு மைனஸ் 12D பிளஸ் 4D அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் என்ன பண்ண வரோம்? கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும். இப்போ பாருங்க இந்த இங்கே மைனஸ் 4D இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஓகே சூப்பரு பண்ணிடலாமா. பாருங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ வருது. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிங்க. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ப்ளஸ்
ஏ இங்கே ஒரு 6 இது 7A இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ வந்து 8A மொத்தம் 8 இது பண்ண வந்து 8A. இப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்குதா, மைனஸ் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 4A இருக்குது மைனஸ், இங்கே ஒரு -4 இருக்குது. அப்போ வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணது -8A அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்த -4Dக்கும் இந்த +4Dயும் கேன்சல் பண்ணிடலாமா. அதே மாதிரி இந்த +12Dக்கும் இந்த +12Dக்கும் -12Dக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, டி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க மீதி வந்து 8A - A இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 8A - A என்ன வரும்? 0 அப்படின்றது தான் வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 125, 120, 115, 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் 15வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஃபார்முலா? பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பொது வித்தியாசம்னா டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ வந்து டியும் எண்ணையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டியும் எண்ணு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 - T1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்போ T2 அப்படின்றது இங்க என்ன இருக்கு? 120 அப்படின்றது. T1ன்றதுல வந்து 125 அப்படின்றது இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? -5 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்னா வந்து இங்க எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ வந்து 125 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என் அப்படின்றது என்ன கொடுத்துறாங்க? 15th 15வது உறுப்பை தான் கண்டுபிடிச்சோம். அப்போ n = 15 அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஃபார்முலால வரும்? Tn = A + n - 1 × D அப்படின்றது தான் இதற்கு ஃபார்முலா. அப்போ Tnன்றது வந்து T15 போட்டுக்கலாமா? ஏன்னா 15வது உறுப்பு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏன்னா உறுப்பு கண்டுபிடிக்கினாலே இதுதான் ஃபார்முலா. அப்போ T15ன்றது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏன்ற இடத்துல வந்து 125 அப்படின்ற நம்மளுக்கு தெரியும். பிளஸ் nன்றது வந்து 15 -1 Dன்றது வந்து -5. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருது பார்க்கலாம். 125 அப்படியே எழுதிங்க. பிளஸ் 15ல -1 போயிடுச்சுன்னா வந்து 14 -5. நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி? 125 பிளஸ் 15 14 - 5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? -50 -70 வருமா? -70 வரும். 70 வரும். இங்கே ஒரு மைனஸ் இது. அப்போ வந்து இந்த மைனஸ் சிம்பல் இங்கே வந்து -70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 125 - 70 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 55. அப்போ T15ன்றதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6th கொஸ்டின் பாருங்க. 5 + 11 + 17 லாஸ்ட் வந்து +95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து லாஸ்ட் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்க வந்து லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம இப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட் உறுப்பு கொடுத்தா அது நம்ம வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? இது வந்து ஒரு ஃபார்முலா. இது லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தா வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து n = L - A / D + 1 அப்படின்றது தான் இதற்கு ஃபார்முலா. ஃபார்முலாவா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏ அப்படின்றது என்னன்னு தெரியும் நல்லா. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ வந்து ரெண்டுத்துக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 5 அப்படின்றது தான் ரெண்டு ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அப்போ ஒரு டி அப்படி என்ன அப்படின்னு சொல்லலாம். T2 - T1 அப்படின்றது தான் டி. அப்போ வந்து 11 - 5 போயிடுச்சுன்னா வந்து 6 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துறாங்க? லாஸ்ட் டைம் வந்து 95 அப்படின்றது கொடுத்துறாங்க. L = 95. அவ்வளோ தான். இந்த எத்தனை போயிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எல்ன்ற இடத்துல வந்து 95 - ஏன்றது என்ன? 5 / Dன்றது வந்து 6. அப்போ பிளஸ் இங்க 1. இந்த 1 போட மறந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்டெப் மட்டும் போட்டு போயிடா 1 விட்டாங்கன்னா ஆன்சர் மாறிடும். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் போட்டு தான் வச்சுட்டோம். 90/6 இன்டூ பிளஸ் 1. அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாமா? 6 15s ஆர் வந்து 90. அப்போ வந்து 15 பிளஸ் 1. அப்போ n = என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ n = 16 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24, 23 1/4, 22 1/2, 21 3/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 3 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் எப்பயும் நம்ம போடுற மாதிரி தான் எழுதிங்க. ஏ வந்து என்ன? ஏ வேல்யூ என்ன? 24. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ஏவா? அப்போ ஏ = 24 அப்படின்னு சொல்லிடுங்க. டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 - T1 நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணாதான் நம்ம T2 கண்டுபிடிக்கும். அப்போ 23
1/4. இது எப்படி பண்ணலாம்னா வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 92 அப்படின்னு சொல்லிட்டோமா, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே என்ன வேல்யூ ப்ளஸ் பண்ணலாம். அப்போ 92 + 1 வந்து 93. 93/4. இது வந்து இப்படி எழுதலாம் 93/4 அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் நம்ம T2ன்னு எழுத போகிறோம். ஏன்னா T2 தான் இங்கே இருக்குது. அதுதான் அப்புறம் வந்து -24. அப்போ இதை வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 93 மைனஸ் இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 96 டிவைட் பை கீழே 4 வந்துருமா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. கேன்சல் பண்ணால் வந்து -3/4 என்ன வரும்னா கேன்சல் பண்ணால் -3/4. 93ல் -96 பண்ண எவ்வளோ -3/4 அப்படின்னு வரும்போது அப்போ டி நம்மளுக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. டேர்ம்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். டேர்முக்கு என்ன ஃபார்முலா, TN இஸ் ஈக்குவல் டு A + n-1 இன்டூ டி அப்படின்றது தான் டேர்முக்கு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அப்போ எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, தேர்ட் டேர்ம் தாங்க. டேர்ம் 3 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ டேர்ம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து TN அப்படின்றது வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. TN அப்படின்றது TN3ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட் A அப்படின்றது போட்டுங்க. ஏன்றது என்ன வேல்யூ 24 அப்படின்னு போட்டுங்க. 24 ப்ளஸ் n அப்படின்றது போட்டுங்க. n அப்படியே போட்டு n-1 இன்டூ டி. டின்றது வந்து -3/4 அப்படின்றது தான் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். -3/4. நெக்ஸ்ட் பாருங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா உள்ள. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 24 வந்து இப்படி எடுத்துன்னு போயிடலாமா. அப்போ என்ன வரும் மைனஸ் அந்த ஸ்டெப் போட்டே போடலாம். அப்போதான் புரியும் நல்லா. -1 3/4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட் இது மைனஸ் பண்ணுங்க. 21 n-1 -3/4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த -3/4 வந்து இந்த சைடு எடுத்துன்னு போகலாமா. இந்த சைடு போனால் வந்து -4/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுமா. அது வந்து அப்படியே எடுத்துன்னு போங்க. -21 இன்டூ -4/3 இஸ் ஈக்குவல் டு n-1 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுங்க. இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா. 7 3 7s வந்து 21. அப்போ வந்து இது நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ண வந்து மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ வந்து 7 4s வந்து 28 இஸ் ஈக்குவல் டு n-1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த +-1 இன்சைடு வந்துச்சுன்னா வந்து +1 ஆகிடும். அப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 28. இந்த -1 இப்படி வந்துச்சுன்னா வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இந்த n தான் நான் இப்படி மாற்றி போட்டிருக்கேன். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 29 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 29 அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாம் வரிசையில் 21 ரோஜா செடிகள் உள்ளன. இவ்வாறு ஒரு தொடர் வரிசையில் இருந்தால் தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் உள்ளன எனில் வரிசையின் எண்ணிக்கை காணுங்க. அப்போ தொடர் வரிசைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். தொடர் வரிசைனா என்ன வரும், டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் செடியில் எவ்வளோ இருக்குதான், ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரோல வந்து 23 இது ரோஜா செடிகள் இருக்குதான். செகண்ட் ரோல வந்து 21 இருக்குதான். அதே மாதிரியே வந்து தேர்ட்ல வந்து 19 இருக்குதான். அப்போ இதே மாதிரி போயினே இருக்குது. லாஸ்ட்ல வந்து 5 இருக்கான். ஓகேவா. இது வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியரா தெரியும். இது எப்படி போடலாம், ஏக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு எடுத்துலாம். A is equal to 23. அப்போ டி எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 - 3/1. அப்போ வந்து 21 - 23 என்ன வரும் -2 அப்படின்றது வருமா. நெக்ஸ்ட் பாருங்க, எல் அப்படின்றது தெரியும். எல் லாஸ்ட் டைம் கொடுத்துனா 5 அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது என்ன ஃபார்முலா சொன்னேன், எல் ஏ டி எல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா n is equal to l minus a divide by d into +1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ எல்ன்ற இடத்துல என்ன போட்டு 5 மைனஸ் ஏன்றது வந்து -23, டின்றது வந்து -2 +1. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த ஸ்டெப் நீங்க மைனஸ் பண்ணுங்க. -5 - 23 எவ்வளோனா -18 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. -18 கீழே வந்து -2 +1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் வந்து 2 9s are 18. அப்போ வந்து 9 + 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ n is equal to 10 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ இதில் எத்தனை ரோ தான், 10 ரோ வருது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 + 11 + 17 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 16வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போன சம்ல வந்து லாஸ்ட் டைம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த சம்ல வந்து லாஸ்ட் கொடுக்கல. அது இதே எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொன்னோம். அந்த ஃபார்முலா வச்சு இதை போட போறோம். அப்போ அதே மாதிரி எழுதிக்கலாமா. ஏ அப்படின்றது வந்து 5 அப்படின்னு எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து
டி அப்படின்றது வந்து என்ன வரும் 11 மைனஸ் 5 வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் நம்மளுக்கு தெரியல, அவ்வளோ தான் இதுவரை வச்சுங்க. நெக்ஸ்ட் அப்புறம் இது என்ன ஃபார்முலா போடலாம், 16வது உறுப்பு அப்படின்னு சொல்லி வரான். அப்போ வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, அந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படின்றது அந்த ஃபார்முலா தான் போடுவோம். இப்போ ஏன்றது வந்து டி 16 தான் நம்ம கண்டுபிடிக்க வருமா, இதை எழுதிங்க. ஏன்றது வந்து 5 பிளஸ் 16 மைனஸ் 1, டி அப்படின்றது வந்து 6. அப்போ 5 பிளஸ் 15 இன்டூ 6, அப்போ 5 15 6 எவ்வளோ அப்படின்னு சொல்றது வந்து 90. 15 6 வந்து 90. 15 5 வந்து 5 பிளஸ் 90 வந்து 95 அப்படின்றது தான் T16க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 95 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. √2, √3, 3 √2, 5 √2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 12வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க. சேம் போன சம் போட்டால் அதே மாதிரி தான் இது வந்து ரூட்ல வச்சு கொடுத்துறாங்க. அவ்வளோதான். ரூட் பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப பயந்துராதீங்க, ஒன்றும் இருக்காது, அதே மாதிரி தான் வரும். ஏ இஸ் ஈக்குவல் டு √2. அப்போ டின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 மைனஸ் T1, அப்போ 3 √2 மைனஸ் √2 மைனஸ் பண்ண என்ன போகுது 2 √2 அப்படின்றது வரப்போகுது. அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் என்ன கேட்குறாங்க, 12th டேர்ம் கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தானே. அப்போ டி போன சம்மில் எதுனா அதே ஃபார்முலா தான், அதனால நீங்கள் ஃபார்முலா எழுதல. T12 அப்படின்றது வந்து ஏ வந்து √2 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூவா டியா, அப்போ வந்து 12 மைனஸ் 1, டின்றது என்ன கட்சிது 2 √2 அப்படின்றது கட்சிது. நெக்ஸ்ட் பாருங்க √2 அப்படி எழுதிங்க. இங்கே வந்து 11 வந்துடும் மைனஸ் ஆனால், அப்புறம் வந்து 2 √2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. நெக்ஸ்ட் பாருங்க 2 √2 பிளஸ் 11 2 எவ்வளோ 22, இங்கே ஒரு √2 இது, அப்படி இங்கே √2 போட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், √2 பிளஸ் 22 √2 எவ்வளோ 23 √2. அப்போ T12 இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லலாம் 23 √2 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் உள்ளன. மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் வந்து கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல வந்து 20 சீட்ஸ் இருந்தான். ஓகேவா, இன் தேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ். செகண்ட் வந்து மொத்தம் வந்து 30 சீட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து கன்சிக்யூட்டிவ் டைம்ல வந்து 2 அடிஷன் ஆகும். அப்போ வந்து 2 ஏறினே போதான் 22, 24, 26 அது மாதிரி ஏறினே போதான். மொத்தம் எத்தனை சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 சீட் இருந்தான், 30 ரோ இருந்தான். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. ஏன்றது ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 20, டி இஸ் ஈக்குவல் டு 2, n இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிச்சு. ஏன்னா nன்றதா 30 ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட் ரோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, இது என்ன ஃபார்முலா பார்த்தோம். லாஸ்ட் n குத்துட்டு லாஸ்ட் n கண்டுபிடி சொல்லி குத்துருந்தாங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் குத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து லாஸ்ட் டைம் தான் கண்டுபிடி சொல்றாங்க. அப்போ n குத்துறாங்க. அப்போ இது வந்து இன்னொரு ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்றா வந்து என்ன ஃபார்முலா இதுக்கு பாருங்க. அப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து Tn இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான். இதுக்கு என்ன அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து Tn இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்றத ஃபார்முலாவை இதுவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 30 ரோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்போ T13 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைப்பதா. அப்போ T என்ன 30 பிளஸ் ஏ அப்படின்ற ஏன்றது 20 பிளஸ் 30 மைனஸ் 1 இன்டூ டின்றது 2. நெக்ஸ்ட் பாருங்க 20 பிளஸ் 29 இன்டூ 2, 29 இன்டூ 2வா, அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வரும் பாருங்க 20 பிளஸ் 58 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 78. அப்போ வந்து T30ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 78 அப்படின்றது ஆன்சர். அப்போ அந்த தேட்டரில் மொத்தம் எத்தனை இருக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 78 இருக்கைகள் இருக்கு அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 பிளஸ் 11 பிளஸ் 17 இன்டூ பிளஸ் 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதே மாடல் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்தாங்க. இப்போ வந்து எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏன்றது ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா. ஏ அப்படின்றது 5, டி அப்படின்றது வந்து T2 மைனஸ் T1 வந்து 6, அப்புறம் வந்து எல் அப்படின்ற அவங்களே கொடுத்துட்டாங்க. எல் அப்படின்றது 95.
அப்போ இது என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்னு கண்டுபிடிச்சிக்கலாம். என்னன்றது என்ன ஃபார்முலா? n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1 அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போ எல்ன்றது என்ன ஃபார்ம்? அப்போ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்ன்றது என்ன ஆன்சர்? எல்ன்றது வேல்யூ என்ன? 95 மைனஸ் 5 டிவைட் பை டின்றது வந்து 6. அப்போ இதை வந்து அப்படியே போட்டுங்க ப்ளஸ் 1. அப்போ வந்து இங்கே என்ன போடலாம்? 90 டிவைட் பை 6 ப்ளஸ் 1 அப்படியே போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, கேன்சல் பண்ணால் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 15 ப்ளஸ் 1. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது n கேட்கல, சம் ஆஃப் தி அதோட கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து இது வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கூடுதல்னா வந்து என்ன போடலாம்? Sn இஸ் ஈக்குவல் டு n பை 2 l பிளஸ் ஏ அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. அப்போ என்னன்றது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 16 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து கீழே வந்து 2 அப்படியே போட்டுங்க. எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்? 95 அப்படின்றத பார்த்தோம். எல் அப்படின்றது 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து 2 8 வந்து 16. அப்போ பாருங்க 8 இன்டூ 100 பிளஸ் பண்ண வந்து 100 ஆயிடுமா? அப்போ வந்து இதோட கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 800 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து 7 எண்களின் கூடுதலையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பருக்குள்ள அது சம் ஆஃப் ஆல் டிஜிட் நம்பர் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து 300க்கும் 600க்குள்ள இருக்க 7ஆல் வகுப்படும் கூட நம்பர் உடைய கூடுதல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதோட கூடுதல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து என்னவா எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 300 வந்து 7ஆல் டிவைட் பண்ண வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகுதா பார்க்கணும். 300 7ஆல் டிவைட் பண்ண வந்து 4. இங்கே வந்து மீதி என்று வகுப்படல, அப்போ வந்து இது வராது. நெக்ஸ்ட் 301 பண்ணலாமா? 301 7 4 இந்த விஷயம் 3 இது வகுப்படுது. அப்போ வந்து 301லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7ஆல் வகுப்படக்கூட 301லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா வந்து 600 இங்கே வந்து 600 7ஆல் வகுக்க போகிறோம். வகுத்த என்ன வருது பாலாம்? 7 7 8 வந்து 56. இங்கே 4 வந்துடும். அப்போது இங்கே 0 அப்படி வந்துடும். 7 7 6 வந்து 42. 7 5 வந்து 42 35. அப்போ இந்த 5 மீதி வந்து 5 வருதா? இந்த 5 எடுத்துன்னு போயிட்டு இதால் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதான் 600 மைனஸ் 5 என்ன அப்படின்னு சொல்றது 595 அப்படின்னு தான் 7ஆல் வகுப்படக்கூடிய இதில் லாஸ்ட் நம்பர் 595. அப்போ வந்து 301லேருந்து 595 வரைக்கும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 301 அப்படின்றது ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? 301 அப்படின்றது ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 7 அப்படின்றது டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா 7ஆல் 7 டேபிள்ஸ் தான் வந்து 7ஆல் தான் டிஃபரன்ஸ் வரப்போகுது. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து 595 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு. இது இப்போ என்ன பார்த்தோம்? இந்த ஃபார்முலா n கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1 அப்படின்றது தான் இதற்கு ஃபார்முலா. அப்போ எல் அப்படின்றது வந்து 595 மைனஸ் ஏ அப்படின்றது வந்து 301 டிவைட் பை டி அப்படின்றது வந்து 7 அப்படின்றது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிளஸ் 1. அப்போ வந்து 595 மைனஸ் 301 எவ்வளோ அப்படின்றது 294 டிவைட் பை 7 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. இதை நெக்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 7 4 ஆர் 7 2 ஆர். அப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 42 பிளஸ் 1. அப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 43 அப்படின்றது நம்மளுக்கு n கிடைச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் வந்து போன கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சலாமா? அப்போ Sn இஸ் ஈக்குவல் டு n பை 2 எல் பிளஸ் ஏ அப்படின்றத ஃபார்முலா. அப்போ எல் அப்படின்றது வந்து 43 டிவைட் பை 2 எல் அப்படின்றது வந்து 595 ஏ அப்படின்றது வந்து 301 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போகிறோங்க. இங்கே போட்டுடலாமா? அடுத்த ஸ்டெப் இங்கே போகிறோம் பாருங்க. 43 டிவைட் பை 2 595 ப்ளஸ் 301 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 896 அப்படின்றது வரும். 896 வரும். இது வந்து 2 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுவோம். 4 4 8 448. அப்போ வந்து 43 இன்டூ 448. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் அதோட சம் ஆஃப் தி டேர்ம்ஸ். மல்டிப்ளை பண்ணலாமா? எவ்வளோ வரும்?
எவ்வளோ வரும் பாருங்க. அப்போ வந்து 8 3 வந்து 24, 4 19, 4 4 வந்து ஓகே 16 வரும், 19. அப்போ வந்து 194 வருமா இங்கே 19264 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். இதோட சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க 19264 அப்படின்றது இது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து வச்சு பாருங்க. ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தர விரும்பினால் அவற்றின் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்கலன் 4623 எனில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசையா பிரிச்சு தராங்கன்னா வந்து டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேயே தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து எவ்வளவு தான் காசு 207 ரூபாய் தான். அப்போ வந்து 3 பாகங்களா அதை பிரிக்கிறாங்க. 4000 அதுக்கு சிறிய 2 பாகத்தை கூட்டினா வந்து 4623 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துறாங்க. அப்போ என்ன அந்த சிறிய பெருக்க அதோட ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளோ காசு வரப்போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு வரிசைன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ வந்து a மைனஸ் டி ஏ கமா ஏ பிளஸ் டி அப்படின்றது 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. அதோட வேல்யூ தான் என்ன 20. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போடலாம். அது அப்போது இது 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க a மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 207. இந்த 3 பேரோட வேல்யூ தான் வந்து 207 ரூபாய் தான் பிரிச்சு தர போறோம். அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பிளஸ் டிக்கும் இந்த மைனஸ் டி வந்து கேன்சல் பண்ணினா 3a இருக்கு. அப்போ வந்து 3a is equal to 207. அப்போ a is equal to 207 டிவைட் பை 3 வந்து கேன்சல் பண்ணா வந்து 6 வருமா. 6 அப்புறம் வந்து இங்க 27 90 69 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ a அப்படின்றது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்றதா 69 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 2 சின்ன நம்பரோட பெருக்கல் கலந்தா வந்து 4623 அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுல 2 சின்ன நம்பர் எது a மைனஸ் டி a அப்படின்றத 2 சின்ன நம்பர். 2 மல்டிப்ளை பண்ணிடலாமா. a மைனஸ் டி இன்டூ ஏ அப்படின்றதான் வந்து கொஸ்டின்ல 4623 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஏவோட வேல்யூ எத்தனை நீங்க உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 69 மைனஸ் டி இன்டூ 69 இஸ் ஈக்குவல் டு 4623 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 69 மைனஸ் டிஏ அப்படியே இங்கே வச்சிங்க. 69 மைனஸ் டி அப்படி இங்கே வச்சிங்கன்னா வந்து 4623 டிவைட் பை 69. இந்த 69 இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளை இன்சைட் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடுமா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த டேபிளில் 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணலாமா. 23 இது வந்து 1541 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. நெக்ஸ்ட் வந்து 23 டேபிள்ஸ் டே பண்ணலாமா. 23 பண்ணால் வந்து 23 டேபிள்ஸ் இது வரும்னு நினைக்கிறேன். 23 65 வருமா. 67 25 67 டேபிள்ஸில் வரும். 61543 இது மாதிரி தெரியல. நீ டக்குன்னு போட்டு பாருங்க. இது மாதிரி வந்துச்சுனாலே வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்பு இந்த டேபிள்ஸ்லேயே இது கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இங்கே வந்து 41 வருமா. அப்போ வந்து 41 67 வரும். ஓகேவா 67 வரும். அப்போது 69 இந்த 67 வந்து மைனஸ் டி அடுத்த ஸ்டெப்பு போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 67 அப்போ இங்கே வந்து 67 வச்சு அப்போ 69 இங்கே வச்சிங்க. மைனஸ் 67 இப்படி ப்ளஸ் 6 வந்துச்சுன்னா வந்து மைனஸ் 67. இந்த ப்ளஸ் மைனஸ் டி போயிடுச்சுன்னா வந்து ப்ளஸ் டின்னு ஆகிடும். அப்போது டியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சது தான் வந்து அடுத்த ஸ்டெப் இங்கே வருமானுங்க. டின்றது வந்து டி இஸ் ஈக்குவல் இங்கே போட்டுறேன். டி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க வந்து டி கேட்கல. அதில் வந்து 2 சின்ன நம்பரோட 2 சின்ன நம்பர் கேட்கல. அதோட 2 சின்ன நம்பரோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. அதே மாதிரி வந்து சின்ன நம்பர் என்ன ஏ அப்படின்றத நம்மளுக்கு சின்ன ஏன்றது நடு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஏன்றது வந்து நடு நம்பர். ஓகேவா ஏ அப்படின்றது நடு நம்பர். அப்போ இதோட 2 டிஃபரன்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி. அப்போ முன்னாடி நம்பர் வந்து பின்னாடி நம்பர் என்ன வரும் 71 வரும். முன்னாடி நம்பர் வந்து மைனஸ் பண்ணா வந்து 67 வரும். அப்போ அந்த 3 பேரோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 67 69 71 அப்படின்றத நம்பர். இதோட கூட்டினா வந்து இதை பிளஸ் பண்ணினா வந்து 207 வரப்போகுது. இதை பிளஸ் பண்ணினா 207 அப்படின்றது வரப்போகுது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 67 69 71 அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² 2 பிளஸ் 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதை நம்ம பாருங்க. இந்த சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான மாடல். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நல்லா கவனிங்க. Sn வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க. Sn இஸ் ஈக்குவல் டு 5n² டிவைட் பை 2
ப்ளஸ் 3n டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்என் நம்ம கண்டுபிடிக்கலாமா? எஸ்என் கண்டுபிடிச்சு அப்புறம் வந்து அதோட டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்என் கண்டுபிடிக்கலாம். எஸ்ன்ற இடத்துல வந்து 1 போட்டுங்க. ஃபர்ஸ்ட் S1 கண்டுபிடிக்கலாம். S1 is equal to 5 1 ஸ்கொயர்ன்றது வந்து 1 ஆயிடும். அப்புறம் வந்து 2 டிவைட் பை 3 பை 2 அப்படின்னு ஆயிடும். அப்போ வந்து 8 பை 2 is equal to 4 அப்படின்றது S1 அப்படின்னு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிங்க. S2 is equal to 5 என்ற இடத்துல 2 போட்டுக்கணும். ஸ்கொயர் 2 பிளஸ் 3 டிவைட் பை 2 is equal to இதை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வரும்? 5 4 ஆகுமா? 5 4 வந்து 20 டிவைட் பை 2 பிளஸ் 6 பை 2 அப்படின்னு ஆகிடும். அப்போ வந்து 26 பை 2 ஆகிடும். அப்போ வந்து S2 வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் S3 கண்டுபிடிங்க. S3 5 3 ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் 3 இன்டூ 3 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 550 3 ஸ்கொயர் பண்ணால் வந்து 20 3 ஸ்கொயர் பண்ணால் வந்து 9. அப்புறம் வந்து 5 9 சார் வந்து 45 டிவைட் பை 2 பிளஸ் 9 பை 2 இஸ் ஈக்குவல் டு 54 பை 2 இஸ் ஈக்குவல் டு 27. இது கேன்சல் பண்ண வந்து 27 வரும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஏ அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது என்ன கிடைச்சிருக்குன்னா ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கலாமா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏ வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து A2 என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து A1 வந்து 4. ஓகேவா? A2 அப்படின்றது வந்து T2 மைனஸ் S3 மைனஸ் S2வா? சாரி S2 மைனஸ் S1 தான் A2வா? அப்போ வந்து S2 எவ்வளோ? S2 மைனஸ் S1. அப்போ S2ன்றது 13 மைனஸ் 4. அப்போ A2 அப்படின்றது வந்து 9. A2 அப்படின்றது வந்து 9 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் A3 கண்டுபிடிப்போம். A3 எப்படி கண்டுபிடிக்கலாம்? S3 மைனஸ் S2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமா? S3யோட வேல்யூ என்ன? இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 27 மைனஸ் S2 வந்து மைனஸ் 13 சீக்வல் டு A3 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுதான் வந்து நம்மளுக்கு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1 கிடைச்சிருக்கு, A2 கிடைச்சிருக்கு, A3 கிடைச்சிருக்கு. அது எப்படி எழுதிக்கலாம்? 4, 9, 14. இதே மாதிரி வந்து போயினே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து in AP the sum of first n terms find the 17th term அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதோட 17வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்றாங்க. ஓகேவா? இதோட 17வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்றாங்க. 17வது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ வந்து A அப்படின்றது 4 அப்படின்னு சொல்ல முடிஞ்சு. இதோட டிஃபரன்ஸ் என்ன வருது? D is equal to 5 வருமா? நெக்ஸ்ட் n அப்படின்றது 17 அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு. n அப்படின்றது தான் 17 அவங்களே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 17 term தான் கண்டுபிடிக்கும். அப்போ என்ன ஃபார்முலா வரும்? n கண்டுபிடிச்சா Tn is equal to A plus n minus 1 into D அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். A அப்படின்றது 4, n அப்படின்றது வந்து 17 minus 1D அப்படின்றது வந்து 5. அப்போ வந்து 4 plus 16 into 5 அப்போ equal to 4 plus 16 5 சார் வந்து 80யா? அப்போ T இங்கே வந்து என்ன டேர்ம் கண்டுபிடிக்கும்? T17. அப்போ T17 அடுத்த ஸ்டெப்பு T17 is equal to 84. இது 4 இது 84 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த சமம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் நல்லா பாருங்க, அப்பதான் புரியும். எப்படி எழுதிக்கலாம்? வந்து T10 வந்து 41 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? Tn is equal to A plus n minus 1 into D அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து T 10வது உறுப்பு வந்து 41. அப்போ T10 is equal to A plus 10 minus 1னா வந்து இது இப்படியே போட்டுக்கலாம். அப்போதான் புரியும். 10 minus 1 into D அப்படின்னு போட்டுக்கலாம். அதுதான் வந்து 41. அப்போ A plus 9D is equal to 41 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 18th டேர்ம் வந்து 73. T இதே மாதிரி 18 கண்டுபிடிக்கும். T18 is equal to A plus 18 minus 1 into D. அது வந்து எவ்வளோ? 73. அப்போ A plus 17D தான் வந்து 73 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? T2 மைனஸ் இதுல இருந்து பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணலாமா? பாருங்க. A plus 17D minus A plus 9D is equal to 73
3 மைனஸ் 41 சொல்லி எழுதலாமா? ஏன்னா 70 இதோட வேல்யூ வந்து 73, இது வந்து 70, இது அப்படி தனியாக எடுத்து எழுதிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு போட்டு வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து கேன்சல் பண்ணலாமா? ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ வந்து கேன்சல் ஆகிடும். 17D ப்ளஸ் 9D எவ்வளோ வரும்? 17D மைனஸ் 9D வரும். சாரி, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வந்து மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிடுமா? இருங்க, அடுத்த ஸ்டெப்பை போட்டுக்கலாம். அது ஏ ப்ளஸ் 17D மைனஸ் ஏ, இந்த மைனஸ் உள்ள மைனஸ் ஆயிடுச்சுன்னா வந்து மைனஸ் 9D இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ ப்ளஸ் டிஏக்கும் மைனஸ் ஏ கேன்சல். 17D மைனஸ் 9D எவ்வளோனா வந்து 8D. 17ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? 8. அப்போ வந்து 8D. அப்போ 8D இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 32 டிவைட் பை 8. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இதோட 27th டேர்ம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எப்படி போடலாம்? அப்போ வந்து Dன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது ஏவும் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. அப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இந்த டி எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டி இல்லைனா வந்து இதில் சப்ஸ்டியூட் ஃபஸ்ட்டிலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் 9Dன்னு தான் அது எழுதிங்க. ஏ ப்ளஸ் 9D இஸ் ஈக்குவல் டு 41 அப்படின்னு சொல்லிடுது. இப்போ டின்ற இடத்துல போய் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போட்டோம்னா ஏ கிடச்சிடும் நமக்கு. 9 × 4 இஸ் ஈக்குவல் டு 41. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 41 மைனஸ் 36 மல்டிபிள் பண்ணால் 36 இது எப்படி கேட்குறோம் தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏ 5 கிடைச்சிருக்கு. டி 27th டேர்ம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, இங்கே போகிறோம் பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? அப்போது டி 27 தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லுறாங்க. 27 கண்டுபிடிச்சா வந்து எப்படி? ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அப்போது ஏன்றது வந்து 5, என்னன்றது வந்து 27 மைனஸ் 1, டின்றது வந்து 4. இப்போது 5 ப்ளஸ் 26 இன்டூ 4 அப்போ வந்து 26 இன்டூ 4 எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது வந்து 104 அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ T27ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 109 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் முறையே 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6வது மற்றும் 17வது உறுப்பின் விகிதம் காண்க. The ratio of the 10th and 14th term of AP is 8:11. Find the 6th term to 16th term அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து போன சம்மில் வந்து ஒன்று தான் கொடுத்துருந்தா. இப்போ வந்து 2 கண்டுபிடிக்க சொல்லிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? T10 இது எப்படி எழுதலாம் வந்து T10 is to T14 தான் வந்தால் என்னவா 8:11. இது வந்து ஈஸ்ட் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா எப்படி போட்டுக்கலாம்? T10 டிவைட்ல எழுதிக்கலாமா? T14 is equal to 8/11 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன வரும்? T10க்கு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டின்னு வருமா? நான் ஒரு ஸ்டெப்பை போட்டு போகிறேன், இது பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். 8/11 அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த n இடத்துல வந்து இது வந்து எத்தனை போயிடு n இடத்துல வந்து இங்கே n போட்டுடலாமா? 10 இடத்துல வந்து n போட்டிங்கன்னா வந்து A ப்ளஸ் என்ன போடலாம்? A ப்ளஸ் 9D டிவைட் பை 10 மைனஸ் 1 வந்து 9. அப்போ வந்து A ப்ளஸ் இங்கே வந்து 14 மைனஸ் வந்து 13D இஸ் ஈக்குவல் டு 8/11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்னா வந்து சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணினா வந்து எவ்வளோ வரும்? 11A ப்ளஸ் 9D இஸ் ஈக்குவல் டு 8A ப்ளஸ் 3D அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 11A ப்ளஸ் 99D இஸ் ஈக்குவல் டு 8A ப்ளஸ் 24D அப்படின்னு சொல்லிட்டு வருமா? நெக்ஸ்ட் இது வந்து A எல்லாத்தையும் ஒரு சைடும் D எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துமா. 11A இந்த 8A எப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு 99D வருதா? இது வந்து இந்த சைடு எத்தனை போயிடுச்சுன்னா வந்து மைனஸ் 99Dன்னு ஆகிடும். அப்போ எத்தனை போங்க இந்த சைடு எத்தனை போயிடுனா வந்து மைனஸ் 99. ஒரே நிமிஷம், இங்கே 13D இருக்குது. சாரி இங்கே 13D, நான் இங்கே 3Dன்னு போட்டுருக்கேன். 13D. அப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 8 13 சார் எவ்வளோனா வந்து 104 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். 104. அப்போ வந்து 104D மைனஸ் 99D அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணினா வந்து 3A, இது கேன்சல் பண்ணினா வந்து 5D. அப்போ வந்து A ஃபர்ஸ்ட் நம்ம A கண்டுபிடிச்சிடலாமா? A அப்படின்றது வந்து
5 இந்த 3 இப்படி போயிடுச்சுன்னா வந்து டிவைட் ஆகிடும் டி. அப்போ ஏன்றது வந்து 5/3 டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோ ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 6 and 16th டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம T10 T14 ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வந்து இதே மாதிரி வந்து T6 T16 கண்டுபிடிக்க போகிறோம். எங்க போட்டு இங்கே போட்டுக்கலாமா பாருங்க, இங்கே போகிறோம் பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே பாருங்க, T6 T16 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ T6 is to T16 எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி தான் வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? T6 டிவைட் பை T16 இது வந்து A plus 5Dன்னு வருமா? 6 மைனஸ் சொன்னா இதே ஃபார்முலா தான் இங்கே போட்டு அப்படியே டேரெக்டாக போடுறேன். அப்போ வந்து A plus இது வந்து A plus 15D அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஏன்ற இடத்துல வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே நம்ம கண்டுபிடிச்சோம்ல A is equal to 5/3D அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்ற இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்றது வந்து 5/3 என்ன பண்ணலாம்? 5/3 into D plus 5D divide by 5/3D into 15D அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? D அப்படின்றது காமனா வெளியேற்றுங்க. வெளியேற்றுக்கலாமா? D அப்படின்றத D காமனா வெளியேற்றினா என்ன வரும்? 5/3 plus 5 அப்படின்ற வரும். அதே மாதிரி கீழே பாருங்க, Dன்றது காமனா வெளியேற்றிங்கன்னா 5/3 plus 15 அப்படின்றது வரும். அப்போ இந்த Dக்கு வந்து இந்த D கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாத்தையும் சைடு மல்டிப்ளை பண்ணோம். இதில் சொன்ன 3 15s ஆர் வந்து 15 plus 5 வந்து 20. அப்போ 20/3 கீழே வந்து என்ன வரும்? டிவைட் பை 3 15s ஆர் வந்து 45, இங்கே ஒரு 5 இது ப்ளஸ், அப்போ 50/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து டிவைட்ல இருந்து இந்த சேம் திருப்பி எது போனால் இந்த ரெசிப்ரோக்கல் ஆகி 3 மேலே போயிடுமா? அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 20/3 இன்டூ இது வந்து மேலே எடுத்துன்னு போனால் இப்படிக்கா மேலே எடுத்துன்னு போனீங்கன்னா வந்து 3/50 அப்படின்னு சொல்லிடும். அப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ T பாருங்க நல்லா தெளிவாக எழுதுறேன். T6 டிவைட் பை T16 வந்து 2 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்றதுன்னா எப்படி எழுதலாம்? T6 இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னா T16 is equal to 2:5 அப்படின்றது எழுதலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:5 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். இந்த சம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பில் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருப்பின் 13வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. In an AP the 5th term is 5 times and 8th term is 8 times equal, then find the value of 13th term அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி எழுதலாம்? TN ஃபார்முலா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் TN is equal to A plus n minus 1 into D அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஏன்றது வந்து ஏன்னு வந்துடும். அப்போ T5 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். T5 போட்டீங்கன்னா வந்து A plus 4D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி T6 T8 கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ A plus 7D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து 5 term is 5 times தான். அப்போ வந்து 5 terms, அப்போ வந்து 5 terms தான் என்ன? T5 தான் வந்து 5 times தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் 8 term is 8 times. அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக தான். T5 into 5ம் T8 into 8ம் வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 5ன்ற இடத்துல வந்து T5ன்ற இடத்துல இருந்து இந்த வேல்யூ போட்டுக்கலாமா? A plus 4D into 5 அப்புறம் வந்து A plus 7D into 8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உள்ள சப்ஸ்டியூட் இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5A அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5A plus 20D is equal to 8A plus 8 7s are வந்து 56D அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 56D அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 56D அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இது எத்தனை வந்து இந்த சைடு எத்தனை வந்துடுங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுங்க 8A plus 56D minus 5A minus 20D is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? ஏன்னா இந்த சைடு எத்தனை வந்துட்டீங்கன்னா இந்த சைடு வந்து 0 அப்படின்னு சொல்லி போடும். ரெண்டுத்தையும் ஒரே சைடு எத்தனை வந்துச்சுன்னா இந்த சைடு 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 8A minus 5A எவ்வளோ? 3A. அப்போ வந்து 56 அதே மாதிரி 56 minus 20 எவ்வளோ? 36D is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ இதை வந்து 12ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். 12ஆல் சாரி 3 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாமா? 3 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாம். அப்போ வந்து என்ன வரும்? a + 12d இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து T13 கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா T13ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ வந்து T13ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து a + 2d ஃபர்ஸ்ட் வந்து T13 கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்களா? அப்போ T13 அதோட வேல்யூ எப்படி என்ன வரும்? அதே மாதிரி a + n - 1 × d அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ n இடத்துல வந்து 13 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 12d அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ T13 வந்து 12d அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இங்க 12d a + 12d வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து a + 12d வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி 0 அப்படின்னு வருது. அப்போ T13 வேல்யூ என்ன இருக்கும்? 0வா தான் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 0 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4, 7, 10 அப்படியே போய் 18 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு காண்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 சம் பண்ணுங்க, இல்ல எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நடு உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? a அப்படின்றது வந்து 4, d அப்படின்றது வந்து 7 - 4 போயிடுச்சுன்னா வந்து 3, லாஸ்ட் உறுப்பு என்ன? l = 118 அப்படின்னு சொல்லி ஊத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து n கண்டுபிடிச்சிடலாமா? n என்ன ஃபார்முலா? l - a/d + 1. l 118 - 4, d அப்படின்றது வந்து 3 + 1. அப்போ வந்து 114 டிவைட் பை 3 + 1. அப்போ வந்து எந்த டேபிள்ஸில் பண்ணலாம்? 3 டேபிள்ஸ்லேயே பண்ணலாமா? 3 8 0 வரும். அப்போ வந்து n = 39 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? n = 39 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டினில் படிக்கணும். இந்த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் டேர்ம்னா வந்து n வந்து 39 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதோட மிடில் டேர்ம் என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பரில் தான் இருக்கும். கண்டிப்பாக அதோட மிடில் டேர்ம் வந்து ஈவன் நம்பரில் தான் இருக்க போகுது. அப்போ எப்படி போடலாம்? n + 1 n + 1ன்னு போடலாமா? n ப்ளஸ் போட்டு n + 1/2 அப்படின்னு சொல்லி போடலாம். அதாவது மிடில் டேர்ம்ல வந்து ஈவன் நம்பர்ல இருப்பது. அப்போ வந்து ப்ளஸ் பண்ணாதான் +1ஆல இது பண்ணாதான் வந்து அதோட மிடில் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதாக தான் கீழே வந்து /2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகேவா? அதுல மிடில் டேர்ம்னா என்ன? அதோட பாதியோட டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா பாதினா வந்து 2 தானே வரும். /2ன்னு போட்டு வரும். நெக்ஸ்ட் அப்போ n என்ற இடத்து வேல்யூல என்ன போட்டுருதான்? 39 + 1 /2. நெக்ஸ்ட் பாருங்க 39 + 1 வந்து 40 /2. அப்போ வந்து n அப்படின்றது என்ன? அதோட மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா வந்து மிடில் டேர்ம் மட்டும் கேட்கல, அதோட மிட் டேர்ம் அதோட டேர்ம் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ வந்து மிடில் டேர்ம் வந்து 20வது நம்பர்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட நம்பர் கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ணலாம்? T20 = a + n - 1 × d போட்டுக்கலாம். சம் கொஸ்டின் இது போடலாம் ஃபார்முலா போட்டு. அப்பதான் புரியும் உங்களுக்கு. அப்போ ஏன்றது என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்? 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? nன்றது வந்து 20 - 1, d அப்படின்றது வந்து 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 4 + 19 × 3 எவ்வளோ வரும்? 19 × 3 பண்ணால் வந்து 57. அப்போ T20 வேல்யூ வந்து 61 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many terms of the series 1 + 5 + 9 must be taken so that their sum is 190 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சம் பண்ணா வந்து 190 ஆகுமா இதெல்லாம்? அப்போ வந்து அதே மாதிரி எடுத்து எழுதிடலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா வந்து இது மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட் டைம்ல வந்து கொடுக்காம சம் கேட்டாங்கன்னா வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்றது வந்து Sn = n/2 2a + n - 1 × d அப்படின்றதான் இதற்கு ஃபார்முலா. அப்போ Sn இதோட சம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க? 190 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துறாங்க. அப்போ வந்து 190 அப்படி இங்க போட்டுங்க. இப்போ வந்து n நம்மளுக்கு தெரியல, அதனால வந்து n அப்படியே போட்டுங்க. 2a அப்படின்றது வந்து 2, 1aன்றது வந்து என்ன இருக்கு? 1 அப்படின்னு சொல்லி போட்டுங்க. 1 n - 1 × d அப்படின்ற எவ்வளோ வரும்? 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்க 190 × n/2 2 + 4n - 4 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணா 4n - 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க 190 n/2 4 மைனஸ் இது போயிடுச்சுன்னா வந்து 4n அப்படியே போட்டுங்க. -4 + 2 வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே இந்த ஸ்டெப்போட வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நின்றுச்சுன்னா வந்து ஆப்ஷன் போயிடுங்க. ஆப்ஷன் மெத்தட் வந்து ஏக்கு வந்து 8, பிக்கு வந்து
9, சிக்கு வந்து 10, டிக்கு வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி என்ன போட்டா அப்படின்னு பார்த்தா நம்ம 10 போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை எடுத்து என்ன போட்டு பார்க்கணும். ஓகேவா, நம்ம வந்து 10 எடுத்து போட்டு பார்க்கலாம். 10 எடுத்து போட்டு பார்க்கலாமா, என்னன்ற இடத்துல 10 போட்டு பார்க்கலாம். அப்போ 190 is equal to 10/2 4 into 10 minus 2. அப்போ வந்து 5 ஆயிடுமா. 190 5 into 40 minus 2 வந்து 38 ஆகும். அப்போ இது மல்டிப்ளை பண்ண வந்து 150, 8 வந்து 190 அப்படின்றது கரெக்ட் ஆகுது. இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும். அது மாதிரி வந்து ஒரு இது எண் எடுக்கணும். அதுதான் வந்து இது எடுத்துருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றோம், என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றத இதோட வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்கன்னா வந்து how many terms கேட்டுறாங்க. அப்போ வந்து 10 terms. அப்போ n is equal to 10 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நீங்க வந்து இது மாதிரி இந்த ஸ்டெப் வந்து அடுத்து ஆப்ஷன் பார்த்து போட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் மாசத்துல வந்து அவர் 400 ரூபாய் கத்துறாராம். அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த மாசத்துல வந்து 21st சம், இது வந்து 21st சம். ஃபர்ஸ்ட் மாசத்துல 400 ரூபாய் கட்டுறாரு. அடுத்த மாசத்துல வந்து 300 ரூபாய் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அப்போ வந்து 700 ரூபாயும் 1000 ரூபாயும். அடுத்து எத்தனை மாசம், அதே மாதிரி எத்தனை மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கறாங்க. இது வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம பார்த்தோம் போன சம்ல. Sn is equal to n/2 2a plus n minus 1 into d அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போ எஸ்ன்ற இடத்துல வந்து 65,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிச்சா, n/2 அப்படியே போட்டுங்க. 2 into a என்ற இடத்துல வந்து 400 plus n minus 1 d அப்படின்றது வந்து 300 வருமா. ஏன்னா வந்து டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் 300 அப்படின்றது தான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 65,000 equal to n/2. அப்போ வந்து 800 நெக்ஸ்ட் என்ன வரும், இது மல்டிப்ளை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இல்லை அப்படியே வச்சுங்க. 800 plus n minus 1 into 300 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது நான் போன இதுல சொன்னேன், இது மாதிரி ஆப்ஷன் மெத்தட் போயிடுங்க. அடுத்தது இது என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் மெத்தட் போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆப்ஷன்ல வந்து A B C D அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா. அப்போ வந்து 10 20 30 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதனா ஒன்று நம்ம வந்து B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து n வந்து 20 அப்படின்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். n is equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ 65,000 is equal to 20 divided by 2 800 plus இங்க வந்து 20 minus 1 into 300 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க. இப்போ 65,000 is equal to 10 into 800 plus 19 into 300 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. நெக்ஸ்ட் பாருங்க, 65,000 is equal to 10 800 வருமா. 10 into 800 தானே, ஓகே 800 தான். 10 into 800 plus 19 3 எவ்வளோ 57 plus 2 0வா அப்படியே வச்சுங்க. 2 0 அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு 65,000 into இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 6,500 வருமா. அப்போ 10 into 6,500 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து 65,000 equal to 10 into 65 எவ்வளோ 65,000. அப்போ வந்து ரெண்டு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 20. அப்போ n is equal to 20 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. The value of 4 plus 1 plus 1/4 into infinity plus infinity என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க பாருங்க, இங்க இப்படி போட்டுக்கலாமா. 20 செகண்ட் சம், இது 20 செகண்ட் சம். அப்போ வந்து 4, 1, 1/4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இது வந்து இதுல இருக்கு. அப்போ இது ஜிபினா எப்படி கண்டுபிடிக்கணும், ஜிபில வந்து வேற மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏக்கு வந்து 4 அப்படி இதே மாதிரி தான். ஏக்கு வந்து 4, டி கண்டுபிடிக்கணும் எப்படின்னா வந்து R அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து T2 டிவைட் பை T1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து T2 டிவைட் பை T1. அப்போ வந்து 1/4, அப்போ வந்து 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரேஷியோ வந்து R வந்து 1 காமன் டிஃபரன்ஸ் வந்து 1/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து A S infinity is equal to A டிவைட் பை 1 minus R அப்படின்றது தான் இதற்கு ஃபார்முலா. அப்போ ஏன்றது வேல்யூ என்ன 4 அப்படின்னு தெரிஞ்சு 1 அப்படி போட்டுங்க. ஆருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து சைடு மல்டிப்ளை பண்ணலாமா, அப்படியே போடுங்க. 4
டிவைட் பை 4 1s are 4, அப்போ வந்து 3 டிவைட் பை 4. அப்புறம் வந்து இந்த இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் வந்து 4 மேலே போயிடும். அப்போ 4 இன்ட்டு 4 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் 16 டிவைட் பை 3 அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. அப்போ இதோட எஸ் இன்ஃபினிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 பை 3 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 18, a, b, minus 3 are in arithmetic progression, then what is the value of a plus b அப்படின்னு சொல்றாங்க கேட்குறாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? 18 a b minus 3 அப்படின்னு தான். இப்போ வந்து arithmetic progression என்ன, ரெண்டுத்தோட நம்பர் வந்து டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இது எப்படி எழுதலாம்? t2 மைனஸ் t1 எழுதலாம். அப்போ a மைனஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே மாதிரி வந்து இது எப்படி எழுதலாம்? மைனஸ் 3 மைனஸ் பின்னு எழுதலாமா? ஏன்னா வந்து ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கும். அப்போ இதோட டிஃபரன்ஸும் சரி இதோட டிஃபரன்ஸும் சரி காமனா இருக்கும். அதனால நடுவில் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ வந்து அப்படியே தேதிங்க, a மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா a பிளஸ் பி ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடலாம். a b இந்த சைடு மைனஸ் பி சைடுனா பிளஸ் பி. அப்போ 18 இந்த சைடு போயிடுச்சுன்னா வந்து பிளஸ் ஆயிடும். 18 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். அப்போ a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் a பிளஸ் பி அப்படின்றது. அப்போ a பிளஸ் பியோட வேல்யூ என்ன? 15 அப்படின்றது தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 15 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the sum of the first 28 terms of arithmetic progression whose nth term is 4n minus 3 அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அதோட nth term என்னவா? tn என்னவா? 4n minus 3 ஓகேவா? அப்போ வந்து find the first 28 terms அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 28. இப்போ t1 போட்டீங்கன்னா 4 minus 3 ஆயிடும். அப்போ t1 வந்து 1 அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்துச்சு. அதே மாதிரி t28 டேர்ம் வந்து கண்டுபிடிச்சா அப்போ 28 n-ன்றது 28 4 into 28 minus 3. அப்போ 4 28 சார் எவ்வளோ? 1 1 2 வருமா? அப்போ மைனஸ் 3. அப்போ t28 எவ்வளோ? 109 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ இது எப்படி எழுதலாம்? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி வரும்? 1 இப்படி போயினே இருக்கும் 109 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதோட கூட்டுத்தொடர் சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20. அப்போ இது மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்க. இது வந்து என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 l plus a. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்துறாங்க, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ n அப்படின்றது என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? t28 தானே அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து n வந்து 28. அப்போ வந்து Sn is equal to S28 is equal to divide by 2. L-ன்றது 109, a-ன்றது வந்து 1. அப்போ இது வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? கேன்சல் பண்ணா அப்போ S28 is equal to 14 into 110 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொன்னா 1540. அப்போ S28 ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 1540 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. If tn is the nth term AP, then t2n minus tn is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி tn என்ன? a plus n minus 1 into d அப்படின்றது ஃபார்முலா அப்படின்னு சொல்ல தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க? t2n அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அப்போ வந்து t2n, அப்போ n-ன்றதுல வந்து 2n போடுங்க, அதுதான் t2n. அப்போ வந்து tn நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் t2n கண்டுபிடிங்க. t2n எப்படி போடலாம்? a plus 2n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன? t2 minus t2n minus tn அப்படின்னு சொல்றோம். இப்போ t2n minus tn அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இது இந்த வேல்யூ எத்தனை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். a plus 2n minus 1 into d minus a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து இப்படி போட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். இங்க வந்து பிராக்கெட் அப்படின்னு போட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ a plus 2n minus 1 minus d. இங்க வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? a minus n minus 1 into d அப்படின்னு சொல்லி போகலாம். அப்போ இந்த பிளஸ் ஏக்கும் மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்ன வேல்யூ சப்ஸ்டிட் மீதி இருக்கு? 2n minus 1 into d மைனஸ், ஏன்னா இங்க மைனஸ் இதுல மைனஸ் n minus 1 into d அப்படின்றது வேல்யூ மீதி இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல வந்து d காமனா இருக்குதுல, அப்போ வந்து d வெளியே தனியா எடுத்துக்கலாமா? அப்போ d வெளியே தனியா எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2n minus 1 இங்க வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வந்து மைனஸ் n ஆயிடுமா? மைனஸ் n minus 1 minus 1 வந்து
ப்ளஸ் 1 ஆகிடும். அப்புறம் டியை வந்து காமனாக வெளியேற்றுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணலாமா? ப்ளஸ் 1க்கும் -1 கேன்சல் ஆகிடும். இப்போ 2n மைனஸ் n எவ்வளோ? n, இன்னொரு டி இருக்கு. அப்போ n இன்டூ டி அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ t2n மைனஸ் tn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லலாம், n இன்டூ டி அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.